நிகழ்ச்சியில ஒரு ரசிகர் வந்து கலந்துக்கிட்டாரு. 3, 4 தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரே நேரத்தில வந்து உறுப்பினரா சேர்க்கறதுக்கு அப்பா, பொண்ணு, பையன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு சேர்ந்து ஒரே நேரத்தில அந்த அவங்களுடைய உறுப்பினர் அட்டைய குடுத்தாங்க. அதில வந்து அந்த உறுப்பினரா சேர்ந்த தகப்பனார் வந்து சொன்னாரு, "என் பையன் வந்து விஜயோட ரசிகன். நான் வேற கட்சிய சேர்ந்தவன். அவன் வந்து இல்லப்பா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். நீங்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாரு என் பையன். நான் அத கேட்டு சரின்னு சொல்லி, நானும் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். விஜய தலைவரா பெற்றதுக்கு நான் வந்து பெருமை அடைகிறேன்" அப்படின்னாரு. இது ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்த தமிழகம் முழுக்க ஏற்படுத்துறத பார்க்குறோம். நெறைய விஜயோட தொண்டர்கள், ஆண், பெண் ஒரு 25, 30 கீழ இருக்கக்கூடியவங்க, நெறைய பேர் இந்த மாரி உடும்பு பிடியா இருந்து, தங்களுடைய தாய் தந்தையர்களை கன்வெர்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு நகர்றாங்க. அப்பா, அம்மா வந்து டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ, காங்கிரஸோ, பாமகவோ, விடுதலை சிறுத்தைகளோ, நாம் தமிழரோ ஏதோ ஒரு கட்சியா இருப்பாங்க. பையன் வந்து விஜய் கட்சியில சேர்றான். ரசிகரா இருந்து அப்படியே வர்றான். பொண்ணு அப்படியே விஜய் கட்சியில இருக்கா, ரசிகையா இருக்கா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது, நம்ம எப்படியாவது விஜய கொண்டு வரணும் அப்படின்னு. அந்த முயற்சியில அவங்க வந்து அவங்க அப்பா, அம்மாவையும் கன்வின்ஸ் பண்றத நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது ஒரு ட்ரெண்டா மாறி இருக்குங்கிறது கவனிக்கிறேன் உண்மை.